கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சமாதானமும் உங்களோடு நிறைவாக இருக்கட்டும். நீண்ட காலம் பணி செய்துவிட்டு பணி ஓய்வு பெறுகிறவர்களோடு நீங்கள் பேசி பார்த்துருக்கிறீங்களா? பென்ஷனுக்கு போகிறோமென்று நினைத்தாலே சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். வாழ்க்கையிலே சுறுசுறுப்பாக இருப்பது, ஓடித்திரிவது, பல வேலைகளை செய்வது என்பது எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான காரியம், விருப்பமான விஷயம். ஆனால் அமர்ந்திருப்பது, அமைதியாக இருப்பது, தனித்திருப்பது, இதெல்லாம் ஏற்புடைய காரியமாக இருக்கிறது இல்லை. அநேகமாக வியாதிப்பட்டிருந்தால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தால் எப்பொழுதும் அந்த மதிய நேரம் வரும், வீட்டில் இருந்து என்னை பார்க்க வருவார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருந்தால் அந்த தனிமையை பற்றி உங்களுக்கு தெரியும். அது மிகவும் கடினமானது. மறைந்திருக்கிறது, தனிமையாக இருப்பது மட்டுமில்லை, ஒளிந்திருப்பது, ஒளித்து கொண்டிருப்பது, நாங்களே எங்களை மறைவாக்கி கொண்டிருப்பது. இப்படி யாராவது மறைந்திருந்தால் சொல்லுவார்கள் இவருக்கு டிப்ரெஷன், மன அழுத்தம் என்று சொல்லுவார்கள். இன்னொரு பக்கமும் உண்டு. இப்படிப்பட்டவர்கள் சில நேரங்களில் தாங்களே தற்கொலை செய்து மாய்த்து கொள்கிற சம்பவங்களும் இருக்கிறது. நான் அதை பற்றி பேச வரவில்லை, அதை பற்றி தியானிக்க வரவில்லை. வேதாகமத்திலே ஒளிந்திருக்கிறத பற்றி ஒரு அருமையான ஒரு சத்தியம் ஒன்று உண்டு. அதை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தீர்க்கதரிசியாகி எலியாவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகாப் ராஜரீகம் பண்ணின காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொரு ராஜாக்களுடைய காலங்களிலும் தீர்க்கதரிசிகள் எழும்பியிருப்பார்கள். கர்த்தர் அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக ராஜாக்களோடு பேசுவார், செய்திகளை சொல்லுவார். ஆகாப் ராஜாவின் காலத்திலே இந்த எலியா தீர்க்கதரிசி எழும்பியிருந்தார். அந்த எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவுக்கு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். கொஞ்ச நாட்களுக்கு இந்த வருஷங்களிலே பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சம் என்கிறதான் அர்த்தம். என்று அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டார். இது ஆகாப்புக்கு ரொம்ப கோபம் வரும், பார்த்தீங்களா? ஏனென்றால் அவருடைய ராஜ்ய பாரத்தில் பஞ்சம், அதை இந்த எலியா அறிக்கை பண்ணுகிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? எலியாவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது வேதாகமத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. நான் அந்த கேரித் ஆற்றண்டையிலே இவர் இருந்தது, காகம் கொண்டு வந்து போஷித்தது, பிறகு இவர் சாரிபாத்தூருக்கு அனுப்பின சங்கதிகள் எல்லாம் நாங்கள் வாசித்து அறிந்திருக்கிறோம். ஆனால் சில சொற்களை நாங்கள் அதிகமாக ஆழமாக சிந்திக்கிறதில்லை. ஆண்டவர் சொல்லிவிடுகிறார் எலியாவுக்கு, கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளிந்து கொண்டிரு, ஒளித்து கொண்டிரு, தனித்திரு, யாரும் அங்கே உன்னை பார்க்கக்கூடாது, யாரும் உன்னை கண்டுபிடிக்கக்கூடாது, நீ அங்கே இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் 2 விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று, மறைந்து வாழ்கின்ற வாழ்க்கை. அந்த மறைந்து வாழ்கின்ற வாழ்வின் சிறப்பை நாங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் அநேக காரியங்களை நாங்கள் இழந்து போவோம். எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் மனுஷருக்கு முன்பாக உயர்வடைவதும் பெயர் புகழ் பெறுவதும் இல்லையா? 4 பேர் போற்றத்தக்கதான காரியங்களை செய்து வாழ்த்துக்களை பெறுவதும், இது எங்கள் எல்லாருக்கும் நல்ல விருப்பமான விஷயம். ஆனால் மனுஷர் முன்னிலையிலே உயர வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்ந்து நிற்க வேண்டும். எங்கள் முன் வாழ்ந்த தேவதாசர்களுடைய சரித்திரங்களை எடுத்து படித்து பாருங்கள். அவர்களை நாங்கள் பெரியவர்களாக, மதிப்புக்குரியவர்களாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பின்னணியத்திலும் அவர்கள் அடைந்த துன்பங்கள், துயரங்கள் ஏராளமாயிருக்கும். அது கூடாகவே தான் அவர்கள் உயர்த்தப்பட்டு எங்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். 2வது, அடுத்ததாக தேவனால் நியமிக்கப்படுகின்ற வெறுமையும் தனிமையும்
எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் விசுவாசத்திலும் வளர முடியாதுங்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெறுமையும் தனிமையும் தேவனுடைய ஈவு என்று நான் சொன்னால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதாங்க உண்மை. இந்த எலியா கேரீத் ஆற்றண்டையிலே அனுப்பப்பட்டிருக்காவிட்டால், அங்கே தனிமையிலே ஒளிந்திருந்திருக்காவிட்டால், நேரடியாக சாரிபாத் ஊருக்கு இவர் அனுப்பப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவரை ஒரு ஞானமுள்ள தீர்க்கதரிசியாகவோ இஸ்ரவேலை பின்னாலே சவாலுக்குள்ளாக்கும் ஒரு தீர்க்கதரிசியாகவோ நாங்கள் கண்டிருப்பது சந்தேகம்தான். அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டிலே யோவான், சீஷனாகிய யோவான் பத்மு தீவு என்ற கேரீத்திலே தனிமையாக்கப்பட்டு விடப்பட்டிருக்காவிட்டால் இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் கிடைத்திருக்குமோ தெரியாது. எங்களுக்கு முன்னோடியாய் வாழ்ந்தவர்கள் ரோம சிறையிலும் அரேபிய பால் நிலங்களிலும் மலைப்பாங்கான இடங்களிலும் குகைகளிலும் தங்களுடைய கேரீத்களாகிய ஒளிந்திருக்குதலை, தனிமையாயிருந்ததலை அவர்கள் அனுபவித்தவர்கள் என்கிறதை நாங்கள் மறக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாருங்கள். அவரும் தனிமையில் இருந்ததை நாங்கள் காண்கிறோம். சிறு வயதிலே எகிப்துக்கு தனிமையிலே ஓடினார். யூதேயாவின் வனாந்திரத்திலே தனிமையாயிருந்தார். ஒலிவ மரத் தோப்பிலே தனிமையாயிருந்தார். தன்னை ஒழித்து கொண்டு பிதாவோடு தனித்திருந்திருந்தார். அவர் சந்திக்காத கேரீத்துக்களை நாங்கள் இன்றைக்கு சந்திக்கவா போகிறோம்? கிறிஸ்துவே தனிமையிலும் வெறுமையிலும் தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தம்மை ஆயத்தப்படுத்த வேண்டி இருந்திருக்குமானால் இன்றைக்கு நானும் நீங்களும் எம்மாத்திரம்? எங்களுடைய வாழ்க்கையில் கேரி ஆற்றங்கரைகள் வேண்டும். அந்த ஆற்றங்கரையிலே தான் எங்களுக்கு பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை நாங்கள் உணர முடியும். தனிமைங்கிறது நீங்கள் நினைக்கக்கூடாது, அது ஒரு வேதனையான விஷயம் அல்ல. தனிமை ஆசீர்வாதம். தனிமை உணர்வு தான் எங்களை நிச்சயமாக தாக்கும். உணர்வுக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது. தனிமை கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து பாருங்களேன். அவன் ஒளிந்திருந்த வேளையில தான் காகங்கள் வந்து அவனை போஷித்தது, ஆற்றிலே தண்ணீர் ஓடினது. அவர் கர்த்தரோடு அமைதியாக இருந்தார். அதன் பின்பாடு தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆற்றின் நீர் வற்றி விட்டது, நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், அங்கே உனக்கு வேலை உண்டு என்று அனுப்புகிறார். சாரிபாத் ஊரில் நடந்த சங்கதிகளை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, வியாதியினாலே உங்களுக்கு தனிமை ஏற்பட்டிருக்கலாம், அல்லது மனவேதனைகளினாலே நீங்களே உங்களை ஒழித்து கொண்டிருக்கலாம். பரவாயில்லை. இவை யாவும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை, ஒரு பெரிய காரியத்தை எங்களை சாட்சியாக மக்கள் முன்பாக நிறுத்துவதற்காக அவர் ஆயத்தப்படுத்துகிற கேரீத்கள்ங்கிறதை மறந்து போகாமல் இருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அந்த ஒளிந்திருந்ததன், தனிமையாக இருந்ததன் ஆசீர்வாதம் என்னவென்று. ஏற்றுக்கொள்வீர்களா?